சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல அமரக்கூடிய வகையில் இருக்கார். அந்த கிரகத்துக்கு எதுவும் பார்வை இல்லை. அவருடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால முன்னோர் வழிபாடு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் உங்களுடைய குலதெய்வம் எதிரி நான் உன்னை பார் உன்னை கோர்ட்டில் கேஸ் போட்டு உன்னை நாராக கிழிக்கிறாம்பான். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் குடும்ப கௌரவம் மீண்டும் செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 17 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே வந்து சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் வந்து குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் 5ல் போய் உக்கார போகிறார். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நல்ல பலன் தான். ஆக்சுவலாக கெடுதல் பண்ணக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். எதிரி உங்களுக்கு விலகி செல்வார். எதிரி உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு போவார். நான் உன்னை பார் உன்னை கோர்ட்டில் கேஸ் போட்டு உன்னை நாராக கிழிக்கிறாம்பான். ஒரு அரசியல் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருக்கே தெரியாமல் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பேசினாரோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், அது மாதிரி உங்களுடைய எதிரி உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு, உங்கள் பேரில் இருந்த வழக்குகள் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல அமரக்கூடிய வகையில் இருக்கார். அந்த கிரகத்துக்கு எதுவும் பார்வை இல்லை. அவருடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் சுப நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகள் இருக்குது, அண்ணா அக்கா பசங்க இருந்தாங்கன்னா
அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் குடும்ப கௌரவம் மீண்டும் உயர்த்துவதற்குண்டான, மீண்டும் துளிர் விடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஃபாரின் குட்ஸ், இந்த சென்ட் பாட்டில் வாங்கி விற்கிறவங்க, சென்ட் மேனுஃபேக்சரர், இந்த வைன், பீர் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் எப்போவுமே இதெல்லாம் வளர்ச்சி இருக்கும், அது வேறு விஷயம். பட் இப்போது நேரம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வக்ர சனி காலத்திலேயோ இல்லை வக்ர சனி உங்கள் ஜென்ம சனியாக இருக்கிற காலத்திலேயோ ஏற்படுத்துகின்ற சிக்கல்களை போக்கக்கூடிய வகையில் நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா, முன்னோர் வழிபாடு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் உங்களுடைய குலதெய்வம், சப்த கன்னிகைகள் இருக்கக்கூடிய குலதெய்வம், சப்த மாதர்கள் இருக்கக்கூடிய குலதெய்வம், சப்த வாராகின்ட்டு தஞ்சாவூரில் இருக்குது. ராஜராஜ சோழன் படையெடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்த வாராகிக்கு எருமை பலி கொடுத்துட்டு தான் போனதா புராணங்கள் சொல்லுது, கதைகள் இருக்குது. அந்த மாதிரி அந்த சப்த வாராகியை வழிபட்டுட்டு வாருங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் பேரை சொல்லணும், பாலமுருகன், திரவியம் பாலமுருகன். அவர் அந்த சப்த வாராகியும் தஞ்சாவூரில் இருக்கிற இடத்த ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்காரு. ஏன்னா தயவு செஞ்சு தஞ்சாவூரில் இருக்கிறவங்க அந்த சப்த வாராகியை புதுப்பிப்பதற்கும் புனரமைப்பதற்கும் தயவு செஞ்சு முயற்சி எடுங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் ராஜராஜன் வாழ்ந்ததுக்கு அடையாளமே தஞ்சை பெரிய கோயிலும் இந்த சப்த வாராகியும் தான். சப்த வாராகி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் விலகும், தொல்லைகள் விலகும், மன நிம்மதி ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பாத்தை சொல்கிறது சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.